வணக்கம். இந்த தொடரின் நோக்கமே சின்ன சின்ன சொற்றொடர்களை அறிமுகப்படுத்துவது. ஒரு கேப்சூல் போல, ஒரு மருந்து போல செறிவாக சில விஷயங்களை உள்வாங்கிக் கொள்வது. வளவளான்னு பேசுங்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது. ஆனால் அது என்னுடைய இயல்பு. சில சமயம் என்னை மீறியே பேச வேண்டியதாக போயிடுது. இது தவிர்க்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன். பல சமயம் அப்படியே ஏன் கச்சிதமாக ஒரு துல்லியமாக நம்மளை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். எழுத்தில் அப்படி பண்ணலாம். ஏன்னா எழுதி முடிச்சுட்டு அப்புறம் தேவையில்லாததெல்லாம் மறுபடியும் வாசித்து செறிவுபடுத்திக்கிட்டே செல்ல முடியும், எடிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். பேச்சில் அப்படி பண்ண முடியாது. பேச்சில் துல்லியமாக பேசணும்னு நினச்சோம்னா பேசவே நம்ம ஃபில்டர் பண்ணணும். எழுத்தில் அப்படி இல்லை. நாங்கள் 10 பக்கம் எழுதிட்டு 10 பக்கத்தையும் தொடர்ந்து வாசித்து பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும், இந்த இடம் கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது, இந்த இடம் நீளமாக இருக்குது, இந்த பக்கம் தெளிவாக இல்லை. அப்போது சரி செய்து கொள்ள முடியும். அதை 5 பக்கமாக்க முடியும், 50 பக்கமாகவும் மாற்ற முடியும். ஆனால் பேச்சில் அப்படி இல்லை. இப்போ இந்த வார்த்தையை நான் பேசிட்டேன், பதிவு பண்ணிட்டேன். மேபி இப்போ 1/2 மணி நேரம் பேசுகிறேன்னா 1/2 மணி நேரம் நான் பேசி முடித்ததுக்கப்புறம் 1/2 மணி நேரத்தையும் நான் கேட்டு அப்புறம் இவ்வளோ வளவலான்னு பேசியிருக்கோமா அப்படின்னு சொல்லி அதை மாற்றி திருப்பியும் இன்னொரு காணொலியை பதிவு செய்யலாம். இப்படி எவ்வளோ தடவை பண்ண முடியும்? நான் பேசுகிறத திருப்பி நானே கேட்டால் ஐயோ கடவுளே. ஏன்னா இதெல்லாம் எனக்குள்ளே இருக்கிற தெளிவுகள் இல்லையா? நான் கற்பனை செய்து பேசலை இதையும். ஆனால் இந்த தெளிவு எனக்குள்ளே இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. இந்த வார்த்தை வெளிப்படும் போது தான் எனக்கே தெரியுது. இப்போ நான் 10 நிமிஷம் பேசுகிறேன் அப்படின்னா 10 நிமிஷம் பேசும்போது ஒருவேளை நான் முதல்ல பேச தொடங்கினதுக்கும் 11ஆம் நிமிஷம் பேச தொடங்கினதுக்கும் இடையில் ஒரு தொடர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், கோர்வை இல்லாதது போல் இருக்கலாம், முன்னுக்கு பின் முரளாக இருக்கலாம், மாற்றி மாற்றி பேசுவது போல் இருக்கலாம். அதெல்லாம் சாத்தியம் இருக்குது. ஏன்னா இவ்வளோ விரிவான விஷயங்களை ரொம்ப ஆழமாக பேசும்போது எல்லாவற்றையும் ஒரு மனிதரால் கவனித்து கொண்டே இருக்க முடியாது. அதற்கு தான் உடன் சிலர் யாராவது இருந்து அவங்க கமெண்ட் போட்டு கேள்வி கேட்டு என்கேஜ் பண்ணாங்கன்னா, ஒரு உரையாடலை மேற்கொண்டாங்கன்னா இது இன்னும் நன்றாக செறிவாக கொண்டு செல்ல முடியும். ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற விதத்தில் கேள்விகளை கேட்டு அதற்கேற்றாற்போல் என்னுடைய மனதை திசை திருப்பிடுறாங்க. நான் என்ன பேசணுங்கிறதுக்கு பொதுவாக மற்றவங்களுக்கு என்ன புரியணும், மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சிந்திக்க தொடங்கிடுறேன். இதெல்லாமே நம்ம எல்லோருக்குள்ளேயுமே நிகழும். நான் பொதுவாக எப்போதுமே சொல்வது என்னென்னா, நாம் எல்லோருமே ஞானிகள், எல்லோருக்குள்ளேயும் ஞானம் இருக்குது. இப்போ பல பேர் இதை கேட்கும்போது இதுதானே இவ்வளோ சாதாரணமான விஷயம், எனக்கே தெரியுமே அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஆமாம், இது கூட நம்மளுக்கு புரியாமல் இருந்திருக்கே அப்படின்லாம் நினைக்க தோணும். ஏன்னா நான் ஒன்றும் ரொம்ப சிக்கலான விஷயங்களை பேசலை, பெரிய பெரிய சொற்களை பயன்படுத்தலை. எளிமையாக பண்ணுறேன். அப்போது இதை நாம் எப்படி மிஸ் பண்ணோம், கவனிக்காமல் போனோன்னு தோணும். அதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலையை உருவாக்கும். நான் வேறு காணொலியில் விரிவாக பேசியிருக்கேன். நம்மை நாம் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளணும். நம்மை நாம் வெளிப்படுத்தலைன்னா மற்றவர்களால் நம்மளை புரிந்து கொள்ள முடியாது, நம்மையே நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு குத்து மதிப்பாக நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அதாவது ஒரு ஊருக்கு போகிறோம், பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னா அது என்ன மாதிரியான பொருட்களை நாம் எடுத்துகிட்டு போகிறோங்கிறதுக்கு ஏற்ற போல் பேக் பண்ணணும் இல்லையா? அப்போ நாம் வெறும் சாதாரண பயணம் அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு சூட்கேஸோ பேக்கோ தயார் செய்வோம். அப்போது அதுக்கு ஒரு கைப்பிடி இருக்கும். அது என்ன அர்த்தம்? அதை வாகா தூக்கிட்டு போகிறதுக்கு தான் அந்த கைப்பிடி. அது இல்லாமல் ஒரு டப்பாவில் போட்டு பெட்டிக்குள்ளே போட்டு பெட்டியை தள்ள வச்சு தூக்கிட்டு போகிறதுனாலும் போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ரெண்டுமே அந்த துணிகளை ஒரு கண்டெய்னர் இல்லையா, ஒரு வடிவத்துக்குள்ளே போட்டு வச்சு அதுக்கு ஒரு அமைப்பை தர்றதுக்கு தான் அதை பயன்படுது, அவ்வளவுதான். இப்போது நாமளும் அப்படி தான். அதாவது
நமக்குள்ள அப்படிதான் கிடக்கு, துணிகளை போல ஏகப்பட்ட விஷயங்கள் கொட்டி கிடக்கு. மற்றவங்க நம்ம கையாளணும், மற்றவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும்னா எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி பார்க்கணும், அதுக்கு ஒரு கைப்பிடி போல் ஒன்று தர வேண்டியதாக இருக்குது. அதற்கு தான் நம்ம வெளிப்படுத்தி கொள்ளணும். சொற்கள் மூலமாக நம்மளை வெளிப்படுத்தி கொள்ளும்போது அந்த சொற்களை கொண்டு அவர்கள் நம்மை புரிஞ்சுக்குவாங்க. நாம் வெளிப்படுத்தும் சொற்களுக்கும் நாம் என்ன உண்மையிலே உணர்கிறோம், நாம் யாராக இருக்கிறோங்கிறதுக்கும் எந்த பெரிய வித்தியாசம் இல்லாத போது நாம் வெளிப்படுத்தி கொள்வது நேர்மையாக இருக்கும், உண்மையாக இருக்கும். அவங்க புரிஞ்சுக்கிறதும் பெரும்பாலும் சரியாக இருக்கும். எந்த சிக்கலும் இருக்காது, சிரமமும் இருக்காது. இப்போது நமக்குள்ளே எதையாவது நாம் மறைச்சி வைக்கும்போது தான் நம்ம ரொம்ப சிக்கலான சொற்களை சொல்லி அலங்கார வார்த்தைகளை பயன்படுத்தி மறைத்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அப்போ புரிந்து கொள்பவர் ஏதாவது புரிஞ்சுக்குவார். ஏதாவது கேட்டார்னா, இல்லையே நான் அப்படி சொல்லி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் இந்த கோணத்தில் சொன்னேன் அப்படி இப்படின்னு சமாளிச்சுக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இதிலிருந்து வெளியேறணுங்கிறதுக்காக தான் இந்த உரை சொற்கள்னு சொல்லி தொடங்கினேன். ஏன்னா இதில் வரும் வார்த்தைகள் எல்லாம் கவனிச்சிங்கன்னா ரொம்ப சின்ன வரிகள் தான். யார் வேண்டுமானாலும் நினைவு கொள்ள முடியும். நன்றாக ஆழமாக அது நமக்குள் உள்ளே செல்லக்கூடும் திறன் கொண்டவை அவை. அதை நீங்கள் அனுமதிக்கணும். அதுதான் அது ஒரு வெடிமருந்து போல் அகங்காரத்துக்குள்ளே ஓட்டை போட்டு உள்ளே சொருகணும். எவ்வளவு ஆழமாக போகுதோ அவ்வளவு நல்லது. அப்போது அது வெடிக்குதோ இல்லையோ விதைத்து முளைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முன்னரே சொன்னது போல் நம்ம பலருக்கும் இது போன்ற புரிதல்கள் இருக்கும். அதை நாம் வெளிப்படுத்த அது செறிவடைஞ்சிக்கிட்டே வரும். அப்போது நம்மாலையும் நம்முடைய புரிதல்களை துல்லியமாக வெளிப்படுத்த முடியும். ஏன்னா வெளிப்படுத்தும் போது நம்ம சில தடைகளை உணர்வோம். அது எனர்ஜெட்டிக்கலாகவே நம்மளால் உணர முடியும். சில சொற்களையெல்லாம் நம்மளால் தைரியமாக துணிவாக பேச முடியாது. அதான் நீங்கள் உங்களுடைய குரலை நீங்கள் பதிவு செஞ்சு உங்களாலே தெளிவாக கேட்க முடியாது. அது கூச்சமாக இருக்கும், தயக்கமாக இருக்கும். கேட்டு பாருங்கள். ஸோ அது போல தான் நம்முடைய புரிதலை நாமளே வெளிப்படுத்திக்கிறதுக்கு சங்கோஜப்படுறோம் அப்படின்னா நம்ம புரிதல் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தெளிவாக நம்மளுக்கு தெரியும், உறுதியாக தெரியுங்கும்போது எதுக்கு நாம் தயங்கணும், சங்கோஜப்படணும்? ஆனால் அது தொடக்கத்திலேயே வராது, அதுக்கு நீண்ட காலம் எடுக்கும். அதனால தான் நான் விளக்கியிருக்கேன் பல இடங்களில். உதாரணமாக இப்போ நானே சொல்லுவேன், எனக்கு பல வார்த்தைகள் என்னை மீறி வருது. நான் இதை திட்டமிட்டெல்லாம் பேசலை எதுவுமே. அப்போ சில வார்த்தைகள் ரொம்ப கச்சிதமாக வரும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ பேச்சில் கச்சிதமாக பேச முடியுதுன்னா அதற்கு எழுத்து தான் காரணம். ஏன்னா எழுதி எழுதி மனம் ஒரு மாதிரி செறிவடைஞ்சிருக்கு, ஒரு குறிப்பிட்ட விதத்துக்கு தகவமைஞ்சிருக்கு. இப்போ பேசும்போதும் கிட்டத்தட்ட அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ண முடியுது. அப்போது வார்த்தைகள் எழுத்து அளவுக்கே ஓரளவு துல்லியமாக கச்சிதமாக வெளிப்படுத்த முடியுது. அதே சமயம் பேச்சில் முன்னே சொன்னது போல் நம்ம என்ன பேசுவோங்கிறது வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால் எழுத்தில் இருக்கும் அளவுக்கு ஒரு தெளிவும் கச்சிதமும் இல்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீளமாக வளவளா கொலகொலான்ட்டு அங்கேயும் இங்கேயும் அலைபாய்ந்து செல்வதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதான் அதோடைய அழகு. ஒரு பேச்சை இயற்கையாக நாம் உணரக்கூடிய தென்றல் காற்று அப்படின்னா எழுத்தை ஒரு ஏசி குளிர் அப்படின்னு சொல்லலாம். அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, ஏற்றலாம் இறக்கலாம். ஆனால் தென்றல் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நாம் அந்த கணத்தில் கவனமாக இருக்கணும். அந்த குளிர்ச்சியை உணரணும் அப்படின்னா நம்ம ஏதாவது கனவு கண்டுட்டு தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த தென்றலின் இதத்தை நம்மால் உணர முடியாது. ஸோ நம்முடைய புரிதல் குறித்து நம்மளுக்கு ஒரு தெளிவு வேணும். அப்போ அதை நாம் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது போல் இப்போ எனக்கு சில புரிதல்களை உருவாகி நான் அதை வெளிப்படுத்த தொடங்கி தான் மெல்ல மெல்ல எனக்கு நான் மீதான நம்பிக்கையை நான் வலுவாக்கி கொண்டேன். இப்போது ஒரு நல்ல உதாரணம் நண்பர் பழனிக்கு எழுதின ஒரு கடிதத்தில் சொல்லியிருப்பேன். நான் ஒரு சூப்பர் ஹீரோவை போல் உணர்கிறேன். அது திடீர்னு தனக்கு கை இருக்குன்னு உணர்ந்த சூப்பர் ஹீரோ போல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எனக்கு அந்த உருவகம் ரொம்ப பிடிச்சிருந்தது.
சூப்பர் ஹீரோனா நம்ம யாரை சொல்லுவோம்? சூப்பர்மேன், பேட்மேன் இவங்கெல்லாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்பெஷல் திறமை இருக்கும். எல்லா மனிதருக்கும் கை இருக்குது, கால் இருக்குது. கை இருக்கிற மனிதர்லாம் சூப்பர்மேன் கிடையாது. கால் இருக்கிற மனிதர்லாம் பேட்மேன் கிடையாது. இல்லை விஜயகாந்த் கிடையாதுன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சிறப்பு திறமைகள் இருக்குது. அது எப்போன்னு அவங்க தெரிய வரும்போது தான் அவங்க சூப்பர் ஹீரோ வராங்க. ஆனால் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அது திகைப்பாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம யாருமே உண்மையிலே சூப்பர் ஹீரோவாக விரும்ப மாட்டோம். நம்ம ஆசைப்படலாம். ஆகிறது வந்து ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச விஷயம். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி யாரும் அந்த திறமையை வச்சுருக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்கள். சூப்பருக்கு முன்னாடி யாராவது அந்த பேண்ட்டுக்கு மேலே அண்டர்வேர் போட்டிருப்பாங்களா? ஸோ அதெல்லாம் ஒரு தனி திறமை வேணும் இல்லையா? ஒரு தைரியம் வேணும். அது ஒரு தனித்துவமாக நம்மளை வெளிப்படுத்தி கொள்வதற்கு. ஸோ நம்மிடம் சிறப்பு திறமைகள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தி கொள்ள தயங்கிட்டு சாதாரணமாக இருக்க தான் விரும்புவோம். ஆனால் ஒரு சூப்பர் ஹீரோ வந்து தன்னிடம் இருக்கும் அந்த திறமையை கண்டு மகிழ்வதுங்கிறது ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது இல்லை. ஏன்னா சூப்பர் ஹீரோவுக்கு ஏதாவது திறமை இருக்கணும். ஆனால் சூப்பர் ஹீரோவுக்கு திடீர்னு தனக்கு கை இருக்குன்னு தெரியுது, கால் இருக்குன்னு தெரியுதுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு உண்மையிலேயே ஒருத்தர் பரவசப்படுறாரு, ஐ எனக்கு கை இருக்குன்னா அவர் உண்மையிலேயே ஒரு மாமனிதன் நான் சொல்லுவேன். ஏன்னா எளிதான விஷயங்களுக்கு மகிழ்வதுங்கிறது சாதாரணம் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கை இல்லாமல் இருந்தால், கால் இல்லாமல் இருந்தால் நாம் சூப்பர் ஹீரோவும் கிடையாது, மனிதனும் கிடையாது. நாம் ஒரு நொண்டி முடம். ஒரு நொண்டியோ முடமோ மனிதனாக மாறுவது, மனிதனாக இருப்பதுங்கிறது சாதாரணமான விஷயமா என்ன? ஒரு மனிதன் நொண்டியாகவோ முடமாகவோ மாறாமல் இருப்பதுங்கிறது சாதாரணமான விஷயமா என்ன? இதை புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் வந்து நம்மளை நொண்டியாவோ மூடமாவோ நினச்சிக்கிட்டு இருக்கலாம். நம்மளை கவனித்து பார்க்கணும். உண்மையிலேயே நாம் நொண்டியா முடமா, இல்லை நாம் அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோமா, இல்லை யாராவது அப்படி சொன்னதை நாம் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமான்னு பார்க்கணும். நம்ம பலரும் அப்படி தான் பலர் சொன்ன வார்த்தைகளை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கவனிக்கணும். இல்லை நம்மளை பற்றி அதீதமான கற்பனைகளில் மிதந்துக்கிட்டு இருக்கோம். அதையும் கவனிக்கணும். நாம் யாராக இருக்கோமோ அதுவாக இருக்கணும், அவ்வளவுதான். அது சூப்பர் ஹீரோவாக இருந்தால் என்ன, சூப்பர் மேனாக இருந்தால் என்ன, சூப்பர் ஸ்டாராக இருந்தால் என்ன, சூப்பர் சுப்பராயனாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, நாம இருந்தால் போதும். அவ்வளோதான் வாழ்க்கை. ஆனால் அந்த இடத்துக்கு வருவதற்கு நாம் பல தயாரிப்புகளை செய்து வேண்டியதாக இருக்குது. பல தடைகளை உடைக்க வேண்டியதாக இருக்குது. அது நாம ஆகிறதுங்கிறது புதுசாக ஆகிறது கிடையாது. அதான் நான் சொல்வது என்னென்னா, பிகமிங் த பீயிங். நம்ம தான் பீயிங். ஆனால் நம்ம அதை புரிஞ்சிக்காமல் நம்ம யாரோ ஒருவராக யாரோ ஒருவராக மாற முயன்று கொண்டே இருக்கோம். we are trying to become somebody else. அதை புரிஞ்சுக்கிட்டு திருப்பியும் நாம மாறுவது தான் பிகமிங் த பீயிங்னு நான் சொல்கிறேன். அப்போது நாம ஆகணும்னா முதல்ல நாம இல்லை நாம இருப்பதை நாம் விரும்பலை. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதை புரிந்து கொள்வதற்குத்தான் இந்த ஒரே சொற்கள் பயன்படும். ஏன்னா சின்ன சின்ன சொற்கள், சின்ன வரிகள், அவை உருவாக்கும் தாக்கம் மிக பெரிது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இதை நீளமாக பேசுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் இது வந்து ஒரு விதமான சோதனை தான். உங்களுக்கு எவ்வளோ பொறுமை இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இவ்வளோ நேரம் பேசிட்டானே, இன்னும் என்ன வரின்னு சொல்லலை, அந்த வரியை சொன்னதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ நேரம் பேச போகிறானோ இவன் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கலாம். யாருக்கு தெரியும்? இல்லை நீங்கள் வேக வேகமாக ஸ்கிப் பண்ணி இந்த வரியை மாத்திரம் படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அந்த வரியை அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் படிக்க முடியாது. ஏன்னா அது ரொம்ப சின்ன வரி, ரொம்ப கனமான வரி. நீங்கள் வேறு எந்த வரியும் அங்கே வாசிச்சிருக்க முடியாது இதுக்கு முன்னாடி. ஏன்னா அது நான் எழுதியது, இந்த காணொளிக்காக எழுதியது, இப்போது எழுதியது 3 வார்த்தைகள் தான். அதை நீங்கள் எப்படி உள்வாங்கிக்கிறீங்கிறது உங்களை பொறுத்தது.
இது 3 விதைகளைப் போல வச்சுக்கோங்க. அந்த 3 விதைகளும் சேர்ந்து முளைக்கும் போது தான் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும், ஒரு மதிப்பு இருக்கும். அது எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறது உங்களை பொறுத்தது. நான் எல்லாமே மும்மைத்துவம்னு சொல்வேன். அதைப்போல் இது 3 வரிகள் மட்டுமே அமைந்தது, வார்த்தைகள் மட்டுமே அமைந்ததுங்கிறது ஒரு எதேர்ச்சியான நிகழ்வு தான். அதை தான் சொல்ல வரேன். நம்மிடமிருந்து என்ன வெளிப்படும்னு நம்மளுக்கே தெரியாது. இது ரொம்ப சாதாரணமான வார்த்தைகளாக நீங்கள் கவனிக்கலாம், நினைக்கலாம். ஆனால் என்னளவில் ரொம்ப கனமான வார்த்தைகள். எனக்கு ரொம்ப தெளிவையும் ஆறுதலையும் தந்த வார்த்தைகள் இவை. இந்த நேரத்தில் அந்த 3 வார்த்தைகளை நீங்கள் படித்து முடிச்சிருக்கலாம். இதோ அவ்வளோதான். காலம் கற்பனையின் கனவு. நன்றி.